இந்த கடைசி பையன் மட்டும் தப்பிக்கப்பட்டான். அவர் பேர் இம்மானுவேல். அந்த தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பையனுக்கு இந்த பொண்ணும் விட்டால் வேற யாரும் தெரியாது. அந்த பொண்ணை தேடி வெளிநாட்டுக்கு வந்தான். அந்த இடத்துக்கு வந்தால் அந்த பொண்ணு ரொம்ப அன்பாக இவனை ஏற்றுக்குச்சு. அவங்க வீட்டில் எல்லாரையும் சொல்லி இவனை விரும்புகிறேன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க வீட்டில் ஒரு ரூம் கொடுத்தாச்சு. இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் ஈவினிங் பகலில் வெளியில் போயிடும், காலேஜ் ஒர்க்கு அப்படி இப்படின்னு. ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் வந்து பேசும். அதுக்கு பிறகு இவன் பாட்டு போயிடுவான் உள்ள. இவன் ஒரு நாள் நினச்சான், இது ஏதோ ஒன்று நைட்டில் என்ன ஒன்று நடக்குது, இது ஒரு டவுட்டாக இருக்குது, நம்ம போய் பார்க்கணும். இவளை எட்டி பார்த்தா பெட்டில் ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவ ஒரு ரகசிய ஒரு ரூமை வைத்து அங்கே ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்கிறா சாத்தானோட. அப்போ இவன் பார்த்துட்டு இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ இந்த சூனியக்காரிகிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, எங்கள் குடும்பமே சூனியத்தில் செத்து போச்சு, இவள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. அவள் பார்த்துட்டா, இவன் பார்த்ததை அவள் பார்த்துட்டா. அவள் சொன்னா, யாருக்கிட்டையாவது சொல்லி நீ வெளியில் போகணும்னு நினச்ச உன் உயிரை இப்போவே நான் எடுத்துடுவேன், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும். அப்போது வேறு வழியே இல்லை, அவனுக்கு எங்கே போகிறதுக்கும் வழி இல்லை. அவன் என்ன சொல்கிறாளோ அதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தான். அவளை அந்த பையனை இந்த ஒரு இதில் கொண்டு வந்துட்டா, இந்த பூஜைக்குள்ளே கொண்டு வந்துட்டா. கடைசியில் ஒரு மீட்டிங் நடக்குது. இப்போ எப்படி நம்ம மீட்டிங்ஸ் நடத்துகிறோமோ அதை மாதிரி அந்த ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் ஒரு மீட்டிங். அப்போ எல்லா சூனியக்காரங்களும் அங்கே போவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குங்க, சாத்தான் வந்து அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்ததை இந்த தம்பி பார்த்துருக்கிறார். அப்போது சாட்சி சொல்ல வர போல அந்த பையன் வந்து இன்றைக்கு புதியதாக இந்த மீட்டிங்கில் இணைந்து இருக்கிறார். இவர் வந்து இப்போது இவர் பற்றி சொல்ல போகிறாருன்னு மைக்கை கொடுத்து அவரை சொல்ல வைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவர் எடுத்தோன்னு சொல்கிறாரு, நான் ஒரு கிறிஸ்தவன். சொன்ன உடனே சாத்தான் அப்படியே கவுந்து விழுந்தான். அவன் சொன்னானா, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாத, வேறு வார்த்தையை பேசு. சரி, அடுத்தது நான் ஒரு இம்மானுவேல் என் பேர், அவ்வளோதான். சாத்தான் அப்படியே 3 குப்புற அடிக்க போய் விழுந்தான். ஏன்னா அந்த பேருக்கு அந்த வல்லமை. ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கை தரம் புரண்டு கடைசியில் கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை, அந்த கடைசி நேரம் அந்த ஆவி போது அந்த ஆத்துமா அங்கே போய் நிற்கிது. ஆண்டவரை முகமுகமாய் கண்டு சாத்தானிடத்துலேருந்து விடுதலையை பெற்ற ஒரு ஊழியக்காரனாக மாறினார். அந்த புஸ்தகத்தை உண்மையாகவே வாசித்து எனக்கு ஒரு வாரம் எனக்கு தூக்கம் இல்லை.